என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 7ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு உம்முடையவை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. உம்முடையவை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவையே. ஆமேன். ஜெபத்தை தொடங்கும் போது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்து அவரை துதித்தோம். இப்போதும் முடிவிலே அவரை போற்றி புகழ்ந்து திருப்தி அடைகிறோம். ராஜ்யம், ஆட்சி என்றென்றைக்கும் தேவனுடையதே. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார். தேவனுடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். சகரியா 9:10. தேவன் எப்போதும் ஆளுகிறார். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. சங்கீதம் 145:13. தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையையும் சகலத்தையும் என்றென்றைக்கும் ஆள வேண்டும். வல்லமை தேவனுடையது. தேவன் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி இருக்கிறார். எரேமியா 10:12. பூமியில் உள்ள பெருங்கடல்களும் மலை சிகரங்களும் அவருடைய வல்லமைக்கு சான்றாய் இருக்கின்றன. பெரும் காற்றும் மழையும் கூட ஆண்டவரின் வல்லமையை சொல்லுகின்றன. அசுத்த ஆவிகளை துரத்தியது, அற்புதங்களை செய்தது, நோயாளிகளை சுகமாக்கியது, யாவும் அவருடைய வல்லமையின் வெளிப்பாடே. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறார். எபேசியர் 3:20. இப்படி மனிதர்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமை நமக்கு தேவையானது, நம்மை மாற்றக்கூடியது. மகிமை. பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் ஆசரிப்பு கூடாரத்தையும் ஆலயத்தையும் கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். இன்று அதை பிரசன்னம் என்கிறோம். மனிதர்களும் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கக்கூடும். பவுல் தீத்துவையும் மற்ற சகோதரரையும் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் இருக்கிறார்கள் என்கிறார். 2 கொரிந்தியர் 8:23. நாமும் கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நற்கிரியைகளை செய்யலாம். மத்தேயு 5:16. தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். அவருடைய படைப்பிலும் மனிதர்களுக்குள் கிரியை செய்வதிலும் அவரது வல்லமை வெளிப்படுகிறது. அவருடைய மகிமையை பரிசுத்த ஆலயத்திலும் பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் உணர்கிறோம். எனவே தேவனுடைய ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவையே என்று போற்றி புகழுவோம். கர்த்தருடைய ஜெபம் சிறியதேயானாலும் அதை ஆவியோடும் கருத்தோடும் சொன்னால் போதும் போதும். கர்த்தருடைய ஜெபம் சிறியதேயானாலும் அதை ஆவியோடும் கருத்தோடும் சொன்னால் போதும் போதும். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள மாண்பும் வாழ்கவும் திருநாமம் இன்று போலென்றும் இறைவனே உமதி வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாய் ஆமேன் வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாய் ஆமேன் வாழ்கவும்
ஜெபம். தேவனே, நீர் சர்வ ஞானி. நீர் கற்பித்தபடியே ஜெபிப்பேன். என்னில் ஆவியை ஊற்றும். ஆமேன்.